கும்பம் அடிச்சு ஓட விட போறீங்க. என்னங்க இது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்கு இப்ப பாத சனிதான். இருந்தாலும் குருவோட பார்வை சனியில விழுதுல. மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க, நீங்க வந்து 9 to 5 ஜாப் செட் ஆகாது சார். உங்ககிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு டெஃபினட்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. உங்க வாழ்க்கையில சனி உங்களுக்கு கொடுக்குற அந்த சக்சஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே இடத்துல இந்த இடத்துல ராகு வர உட்காந்துருக்காரு. ராகு ஒரு மண்டை படைச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க தாங்க ஆட்டமே மாறப்போகுது. ஒன்றும் பயமே வேணாம். கும்பம் அடிச்சு ஓட விட போறீங்க. என்னங்க இது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்கு இப்ப பாத சனிதான். இருந்தாலும் குருவோட பார்வை சனியில விழுதுல. இப்ப கண்டிப்பா வந்து சனி நல்லது பண்ணிதானே ஆகணும். என்ன பண்ண போறாரு இந்த 2026 ஜூன் 1 தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை மக்களை. எங்களுடைய சேனலோட குரோத்துக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பான முறையில தேவை. கும்பம் காலச்சக்கரத்துடைய 11வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாரு? சனி பகவான். சனி வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ராகுவோட வீடும் வந்து கும்பம் தான். அது நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்றேன் தான். ஸோ ராகுவும் இந்த வீட்டுல வந்து ஒரு அதிபதியா வராரு. எப்படின்னா கும்பம் நல்லா நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு காற்று சம்பந்தமான ஒரு ராசி. மிதுனமும் காற்று சம்பந்தமான ஒரு ராசி. துலாமும் காற்று சம்பந்தமான ராசி தான். இப்போ இந்த காற்று சம்பந்தமான ராசிகள் எல்லாத்துலயுமே பாருங்க ராகுவோட ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. மிதுனத்துல திருவாதிரை, முழு நட்சத்திரமா திருவாதிரை மிதுனத்துலதான் இருக்கும். அது பாதி நட்சத்திரமாலாம் உடையாது. முழு நட்சத்திரமா திருவாதிரை இருக்கும். அதே மாதிரி துலாத்துல பாருங்க முழு நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி கும்பத்துல பாருங்க முழு நட்சத்திரமா சதய நட்சத்திரம் இருக்கும். ராகு இங்கதான் ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பார். அதாவது சூறாவளி காத்துன்னு சொல்லுவோம்ல, கும்பத்துலதான் ஒரு சூறாவளி காத்து மாதிரி இருப்பார். அப்படிதான் இருக்கும் கும்பம். ஸோ கும்பம் காலச்சக்கரத்துடைய 11வது ஒரு ராசி. பட் இந்த இடத்துல ராகு பகவான் அவருடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையுமே கொடுக்காரு. சதயம் வந்து 100 ஹீலர்ஸ், 100 மருத்துவர்களுக்கு சமமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து சொல்லப்படுது. இது வந்து ஹைலி கிரியேட்டிவான ஒரு நட்சத்திரம். கிரியேட்டிவ், மீடியா, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க, நீங்க வந்து 9 to 5 ஜாப் செட் ஆகாது. கும்பராசிக்கு சத்தியமா 9 to 5 ஜாப் செட்டே ஆகாது. ஏதாவது கிரியேட்டிவிட்டி அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உருவாக்கணும். இதான் கும்பத்து பிடிங்க. ராகு வந்து அது எனர்ஜி காத்துங்க. காத்து நீங்க ஒரு டப்பால போட்டு அடைச்சு வைக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி கும்பத்தை நீங்க அடைச்சு வைக்கவே முடியாது. கும்பம் எல்லா இடத்துலயும் பரவும். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, உனக்கு இந்த ஆளை தெரியுமா? தெரியுமே, பேசியிருக்கேனே, எனக்கு இவர் தெரியுமே அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் இருக்கும். ஆட்கள் பத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். கும்பத்துக்கு அந்த ஒரு சனினாலே அந்த ஒரு நாலேஜோட தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த நாலேஜோட தான் இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த தருவாயில குரு பாக்குறது என்ன பண்ணுங்க? ஏன்னா நம்ம குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் பாக்குறது வந்து பயிற்சி பலன் தான் பாக்குறோம். பட் அவர் பார்வையை வந்து நம்ம கணக்கு கூட பண்றது கிடையாது. நீ பார்த்தா பாருன்ற மாதிரிதான் இருக்கு. பட் இந்த டைம்ல குருவை பாக்குறாரு. அடுத்து உங்க 10ஆம் வீட்டை பாக்குறாரு குரு பகவான். அடுத்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ 10, 12, 2 இந்த 3 வீடையும் வந்து அவர் வந்து பாக்குறாரு. ஸோ 10ஆம் வீட்டுல பாக்குறதுனால கண்டிப்பா கரியர் சேஞ்ச் உண்டு. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டுல இருந்து அவர் வந்து 10ஆம் வீடை பாக்குறாரு. 6 அப்படின்றது தினசரி நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ 10 பாக்குறதுனால எனி சேஞ்சஸ் நீங்க வந்து உங்க கரியர்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இல்ல நான் வந்து கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் வந்து இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு நான் வேற கம்பெனிக்கு போனா என் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல நீங்க சுயமா அதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 6 தொழில்னா 10ன்றது இண்டிவிஜுவல் ஒர்க்கும் கூட வரும். ஸோ இண்டிவிஜுவலா அந்த பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தா, ஏன்னா சனி வந்து 2nd ஹவுஸ்ல இருக்காரு. ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானத்துல இருக்காரு. உங்ககிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு டெஃபினட்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. பயமே வேணாம். ஏன்னா குருவோட சுப பார்வை சனி மேல வந்து விழுது. அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து விழுது. அடுத்த 1 வருஷம் கடின உழைப்பு நீங்க போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில
சனி உங்களுக்கு கொடுக்குற அந்த சக்சஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே இடத்துல இந்த இடத்துல ராகு வர உட்காந்துருக்காரு. ராகு ஒரு மண்டை குடைச்சல், கன்ஃபியூஷன். இத பண்ணலாமா, அத பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா எப்படி செயல்படுத்துறது? ஒரு செயல் இது வேணும்ல, இப்போ ஒரு கறி வேணும்ல. இப்ப நமக்கு வந்து இந்த நாலேஜ் தெரியும், ஓகேங்களா? ஆனா அந்த நாலேஜ எங்க கொண்டு போய் போட்டா கரெக்டா இருக்கும்? அந்த போடுற இடம் வந்து நீங்க கண்டுபிடிங்க. பிகாஸ் ராகு இருக்கிற வரைக்கும் அந்த மண்டை குடைச்சல் இருக்கும். இந்த டிசம்பர் வரைக்கும் அந்த மண்டை குடைச்சல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ராகு அது வரைக்கும் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு, நகர மாட்டாரு. ஏன்னா குருவோட பார்வை வேற இல்ல. இத்தனை பிரச்சனைக்கு இடையில கும்பராசி வேகமா கிளம்பி போய் அவங்க இலக்கு அடையணும் அப்படின்னா சனி அங்க வந்து ஒரு முட்டுக்கட்டையை போடுவார். இருந்தாலும் இந்த டைம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு காலகட்டமானது ஒரு குரோத்துக்கு, ஒரு சேஞ்சுக்கு, ஒரு ப்ரமோஷனுக்கான ஒரு காலகட்டம். சுயதொழில் பண்ணலாம். நீங்க கரியர் தான் போகணும்னு அவசியமே இல்லை. ஜாப் சேஞ்ச் தான். சுயதொழில் பண்ற ஒரு டைம் உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிமை வாழ்க்கை பிடிக்காது. யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ற ரொம்ப கஷ்டம். நமக்கே தெரியும் நம்ம என்ன இங்க வேலை பார்க்கறதுன்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டே இருக்கும் ராகு. ஆனா லக்னத்துல ராசியில உட்காந்துருக்குமே, ராகு ராசியில உட்காந்தாலும் சரி, லக்னத்துல உட்காந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு மாதிரி ஈகோன்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம ஈகோன்னு தான் சொல்லணும். நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஈகோவும் சில நேரம் இருக்கும் தான். பட் கரெக்டா ஒரு இடம் அமைஞ்சதானே நம்மளும் இருக்க முடியும். என்னதான் கிரகங்கள் மாறினாலும் கூட, தசாபுக்திகள் மாறினாலும், கோச்சாரம் மாறினாலும் கூட, நமக்கான ஸ்பேஸ், நம்மளுக்கான டைம் நமக்கு அமையும் போது தான் எல்லாமே கூடி வரும். அதனால கும்பராசி நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்க சுய ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புதன் மகாதசை நடந்துட்டு இருக்கு, இல்ல உங்களுக்கு குரு மகாதசை தான் போயிட்டு இருக்குன்னா, கண்ணை மூடிட்டு நீங்க சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளமும் வராது. புதன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிசினஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் பக்கம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் உங்களுக்கு ராகு வர லக்னத்துல இருக்குன்னா, ராசியில இருக்குன்னா நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். ஒன்றும் கவலையே வேணாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க தாங்க ஆட்டமே மாறப்போகுது. ஒன்றும் பயமே வேணாம். சனி பகவானை வழிபடுங்க. சிறப்பான பலன்களை வந்து சனி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை தாராளமா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.